ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், புது வருஷ வாழ்த்துக்கள், அப்புறம் என்ன பொங்கல் வாழ்த்துக்கள். ரியல் பொங்கல் வந்து என்னன்னா, when you hear the word of God, immediately your heart starts to bubble. எப்பெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோமோ அப்போல்லாம் மனசெல்லாம் அப்படியே பொங்க ஆரம்பிக்குது பாருங்களேன். அதனால் உண்மையான பொங்கல் யார் தான்னா நம்ம தான் கொண்டாடணும். ஏன்னா நம்ம மனசெல்லாம் கொதிக்கிற மாதிரி வர்றப்பெல்லாம் வசனத்தை தந்து உள்ளத்தை துள்ள வச்சாரே, ஆமென், பொங்கி வழிய வச்சாரே, ஆமென். இந்த பாத்திரம் பொங்கி வழிகிற பாத்திரம் இருக்கிறதுனால ரியலான பொங்கல் வந்து நம்ம தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வர்றது ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் வரல, நான் வந்திருக்கிறதே டு ரிசீவ் அ வேர்ட் ஃப்ரம் காட். ஆமென். நான் வந்ததே ஒரு மெசேஜுக்காக நான் வந்திருக்கிறேன், ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா, நீங்கள் உங்கள் வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா, யூ நீட் மெசேஜ் அண்ட் மெசேஜஸ் ஃப்ரம் காட். ஆமென். ஆண்டவரிடமிருந்து செய்திகள் உங்களுக்கு தேவை. ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்தேன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மைண்டை விட்டு எரேஸ் பண்ணிட்டு, நான் வந்திருக்கிறதே எனக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. I want to hear a word from you. Yes Lord. உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வந்து கேட்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வந்து நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆண்டவருடைய வாக்கு நம்மளை உயிர்ப்பித்தது, உற்சாகப்படுத்துறது இல்ல, என்ன செய்யறது? உயிர்ப்பிக்கிறது. 119, 49, 50. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம். ஸோ இன்னைக்கு காலையில் நான் நேற்று நைட்டு நாங்கள் படுத்ததே ஒன்றாச்சா, ஒரு மணிக்கு தான் நாங்கள் வந்து 12:30 மேலே வந்தோம். அதுக்கப்புறம் தூக்கம் வரல, 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் நான் எழும்பின உடனே எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு போகிறோம், ஏதாவது நாங்கள் ஒரு செய்தியை கொண்டு போகணுமே, ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு இருக்கட்டும், பழசெல்லாம் ஹீட் பண்ண என்னன்னா விரும்பலை, சுட ஏதாவது என்னன்னா கொடுங்க. என்ன போகிறது, சூடான சர்ச்சுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா போகிறோம். அது ஏற்கனவே சூடாக இருக்கிற சர்ச்சுக்கு சுட வச்சாலாம் ஓடாது. சூடாக இருக்கிற சர்ச்சுக்கு இது சுட வச்ச சாப்பாடுன்றது ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி துதிச்சிட்டு இருந்த உடனே, நான் பிகின் பண்ண உடனே எனக்குள்ள வேர்ட் பாப்பாச்சு. சிலர் செய்திக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் செய்தி நிமித்தம் காத்திருக்கிறார்கள். ஆமென். Hallelujah. 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 Some wait in the presence of God to receive a message. சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு செய்தியை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். Some have been waiting in the presence of God because of the message they had received. Amen. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ஏன் நீண்ட காலமா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற செய்தி எப்படி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட செய்தியை வாங்குறதுக்கு இப்ப நீங்க வரல, ஒரு செய்தியை வாங்குறதுக்காக. இப்ப நான் காலையில் எழுந்தோட நான் ஜெபம் பண்ணேன், எதுக்கு? அப்பா ஒரு செய்தி எனக்கு தாங்க. நான் போற இடத்துல போறதுனால மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும், எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா பிரயோஜனமா இருக்கணும். அதனால so I am waiting in your presence. I need a message. எனக்கு ஒரு செய்தி இப்ப என்னன்னா தேவை. I want to know you more. இதன் மூலமா நான் உங்களை இன்னும் அதிகமா நான் அறிந்து கொள்ள என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் போய் கொஞ்ச நேரம் துதிச்சு ஒரு மெசேஜுக்கு வெயிட் பண்றப்போ எனக்கு என்ன வருதுன்னா, ஒரு தெளிவான ஒரு வேர்டு வருது. இந்த மாதிரி ஒரு செய்திக்காக ஆண்டவர் சமூகத்தில் நாம வெயிட் பண்றது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவன் இந்த சபைக்கு அறிவிச்சிருக்கிற மெசேஜஸ் இருக்கு. இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற செய்திகள் உண்டு. ஆமென். இந்த தரிசனத்துக்காக தேவன் தந்திருக்கிற செய்திகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தரிசனத்துல இத்தனை ஆண்டுகளா தொய்வு இல்லாம ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா,
ஆண்டவர் தந்த செய்தி அப்படி. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப ரெண்டு நமக்கு நடக்கும். ஒன்னு வேர்டுக்காக வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா வேர்ட் நிமித்தம் வெயிட் பண்ணுவோம். வேர்ட்னால வெயிட் பண்ணுவோம். வேர்ட்னால வெயிட் பண்ணுவோம். அல்லேலூயா. ஹalleluya. இந்த ரெண்டு காரியங்களை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் ஆவியானவரோடு பேசினார். அதனால தான் நான் சொன்னேன், வந்த உடனே நீங்க வர்றதே ஒரு பிளெஸிங்காக வரக்கூடாது, ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜுக்காக வரணும். எஸ். இந்த மெசேஜுக்காக வர்றவங்க தான் தாக்கு பிடிக்கிறாங்க. ஆமென். பிளெஸிங்காக வர்றவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா கொஞ்ச நாள்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா மெசேஜுக்காக யார் வர்றாங்களோ அவங்க லைஃப்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி. அல்லேலூயா. Hallelujah. They grow more and more in Christ. In Christ. Why they are growing? Because they are always knowing Christ. Amen. ஆண்டவரே, நான் வந்தது not to receive a blessing from you, but I just here to know about you. Yes. உங்களை இன்னும் அதிகமா நான் என்ன செய்ய விரும்புறேன்? அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். That is the purpose. Yes. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருப்பீங்கன்னா உங்க 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 வளர்ச்சி நிமித்தம் நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க. ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஆமென். ஃபாதர் என்ன சொல்லுவாங்க? எவ்ரிடே ஃப்ரெஷ், எவர் கிரீன். எவர் கிரீன் அண்ட் எவ்ரிடே ஃப்ரெஷ். உங்க வெயிட்டிங்க்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கும்னா your hope is a green hope. ஆமென். green hope. Hallelujah. Hallelujah. Grey hope இல்ல, green hope. green hope. green hope. Always fresh. Always fresh. Always bubbling. Yes. Hallelujah. Hallelujah. Full of energy. Amen. டவுனாட்டடாவே என்னன்னா இல்ல. Yes. உங்களை பார்க்குற ஆளுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள உயிர் மீட்சி இருந்தா உங்களை பார்க்குற ஆளுக்குள்ள உற்சாகம் தொத்திக்கிறோம். Hallelujah. Hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே. Stay close to God. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதாவது உங்க வெயிட்டிங்க்கு பின்னாடி எத்தனை வருஷம் வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க பல வருஷமா you have been waiting in the presence of God. இந்த வெயிட்டிங்க்கு பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட மெசேஜ் என்ன? Hallelujah. Hallelujah. நான் இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்றேன், இந்த காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கு. எஸ். அப்படின்னு சொன்னா உங்க இந்த காத்திருப்பு வீணாவே போகாது. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. காத்திருப்பு வீணாகவே போகாது. உங்க ஃபெய்த் இத்தனை வருஷமாகியும் அவிஞ்சு போகாம அணைஞ்சு போகாம இருக்குன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட மெசேஜ். அப்படி. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் ஒரு மெசேஜை அறிவிச்சு நெருப்ப பத்த வச்சதோட நிக்க மாட்டாரு. அதுக்கு பிறகு he will always send prophetical wind. Yes. தீர்க்க தரிசன காற்றை அப்பப்ப அப்படியே வீசி. அல்லேலூயா. ஹalleluya. அந்த ஃப்ளேம் அணையாம பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமென். prophetical wind இருக்கிறதுனால தான் உங்க மைண்ட்ல இப்படி ஒரு எனர்ஜி. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இதுதான் நம்மளோட இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பேச போற செய்தியினுடைய ஒரு ரத்தின சுருக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது நாளில் ஜீசஸை தேவாலயத்தில் அவங்க விருத்த சேதனை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார்.
அவர் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 2வது அதிகாரம் 25 அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவர் யாருன்னா அவர் வெயிட் பண்றாரு. ஆறுதல் வர காத்திருக்க, ஏதாவது இங்கிலீஷ்ல போட முடியுமா? NLTல சேர்ந்து கம்பைண்டா போட முடியுமா? ஓகே, ஆறுதல் வர காத்திருக்கிற ஒரு மனுஷன். அப்ப சிமியோன்னா யாரு? அவர் வெயிட் பண்றாரு. Yes. At the time there was a man in Jerusalem named Simeon. He was righteous and devout and was eagerly waiting for the Messiah to come. Eagerly waiting for the Messiah to come and rescue Israel. Waiting for the Messiah eagerly. ஆர்வத்தோட காத்திருந்தவன், ஏனாதானன்னு காத்திருந்தவன் இல்ல, ஆர்வத்தோடு வருவாரா வரமாட்டாராங்கிற சந்தேகத்தோட காத்திருந்த மனுஷன் இல்ல. Hallelujah. Hallelujah. Full of faith. Full of faith. ஆறுதல் வருவதற்கு என்ன செய்திருந்தார்? He was waiting to welcome the Messiah. இந்த வெயிட்டிங்ல இவ்வளவு தூரம் அவர் எனர்ஜியோட இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் ரிசீவ் பண்ண மெசேஜ் அப்படி. எஸ். என்ன மெசேஜ்? 26வது வசனத்துல இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. எஸ். proclaimed-ஆ எப்படி இருக்காது? revealed to him. revealed. சொல்லுங்க. NKJV revealed. வாசிக்கலாம். And he revealed to him that he would not die until he had seen the Lord Messiah. God has revealed something to Simeon. Yes. He already received a revelation from the Holy Ghost. Yes. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அவர் வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். அது ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் இல்ல, அது சிமியோனை உயிர்ப்பிச்ச செய்தி. ஆமென். Hallelujah. Hallelujah. Simeon was revived because of that revelation. அந்த வெளிப்பாட்டினாலே சிமியோனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டதா இருந்தது. Hallelujah. Hallelujah. வார்த்தையினால உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு இருதயம் வெயிட் பண்ற மாதிரி வேற எந்த இருதயம் வெயிட் பண்ணாது. ஆமென். Hallelujah. Hallelujah. உங்க வெயிட்டிங் பீரியட்ல ஏன் ஒரு டல்னஸ் இல்ல? உங்க வெயிட்டிங் பீரியட்ல ஏன் இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னா, because he has revived your heart by giving his rhema word. Amen. God has revealed his heart to you. Yes. ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை உங்களுக்கு திறந்து காட்டி இருக்கிறார். Yes. Hallelujah. 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 எப்பெல்லாம் தெய்வம் தம்முடைய இருதயத்தை திறக்கிறாரோ அப்பெல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுது. பைபிளை திறக்கல, நீங்க பைபிளை திறக்கிறப்ப தெய்வம் தம்முடைய மனசை திறக்கிறார், வானத்தை திறக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க பைபிளை ஓபன் பண்றீங்க, அங்க வானம் திறக்கப்படுகிறது, மனசு திறக்கப்படுகிறது, கண்ணு திறக்கப்படுது, காது திறக்கப்படுது, உங்க இருதயம் திறக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. வெளிப்படுத்தின அந்த 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 வெளிப்படுத்தினார் பாருங்களேன், அந்த வார்த்தை the word that God revealed அந்த வெளிப்பாடு என்ன பண்ணுச்சுன்னா revived because of the revelation. Hallelujah. Hallelujah. I am revived because of the fresh message. Amen. Hallelujah. Hallelujah. அவர் தந்த புதிய வார்த்தையினாலே என்னுடைய உள்ளம் உயிர்ப்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. Hallelujah. Hallelujah. ஒரு மெசேஜ் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Eagerly waiting for the Messiah to come and rescue Israel. The Holy Ghost was upon him. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் 27.
அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு வாக்கு பண்ணினத வார்த்தையை தந்தப்ப கண்ணை திறந்தாரு. எஸ், வார்த்தையை தந்தப்ப கண்ணை திறந்தாரு, காதை திறந்தாரு, மனச திறந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை உங்க கண்ணால நீங்க பார்க்கிறதுக்கான தருணம் வந்து வரும். ஆமென். வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மெசேஜ் பிடிச்சிக்கிட்டு வெயிட் பண்றான் பாருங்க. ஆமென். அந்த காத்திருப்பு வீணாய் போக என் ஆண்டவர் விடவே மாட்டார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமேது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருக்க தேவையான செய்திகளை தந்தவர், காத்திருக்க தேவையான செய்திகளை தந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வரும்படியான ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆசீர்வாதங்களையும் தருவார். எல்லா கையை தட்டி அப்பாவுக்கு. ஆமென். ஆசீர்வாதம் வருமா? செய்தி வந்திருக்கா? வந்திருக்கு. செய்தி வந்திருக்குன்னா ஆசீர்வாதம் வந்துதான். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அல்லேலூயா. செய்தியினால வந்த விசுவாசத்துக்கு God has to answer. Yes. அந்த ஃபெய்த்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே என்னன்னா இல்லை. வார்த்தையினால வர்ற ஃபெய்த் இருக்கு பாருங்களேன், வேற எதுனாலும் வராது. Yes. Only through his word we can receive faith. Faith. Hallelujah. Hallelujah. அவருடைய வார்த்தையின் மூலமா தான் நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்திருக்கும்னா அந்த ஃபெய்த்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. Yes. அந்த ஃபெய்த்துக்கும் தேவன் உங்களுக்கு தந்த மெசேஜுக்கும் தான் சம்பந்தம். Yes. அல்லேலூயா, அல்லேலூயா. நடா இப்படி விசுவாசிக்கிறிய, நடா உனக்கு ஒண்ணுமே என்ன செய்யலையே, டவுட்டே இல்லையா, நடக்கலையா, நடக்கலையா, நீ வந்து நடக்கும் சொல்ற, ஒண்ணுமே உனக்கு என்ன செய்யல, நடக்கல. எனக்கு அது தெரியாது சாமி, என் வேலை அவர் சொல்லுவாரு, நான் விசுவாசிப்பேன், அவ்வளவுதான். இந்த ஃபெய்த்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த மெசேஜுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மெசேஜை தந்து தான் இந்த ஃபெய்த்தை ட்ரிகர் பண்ணாரு. ஆமென். அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபெய்த்துக்கு நான் ஆன்சர் பண்ண தேவையில்லை. இந்த ஃபெய்த்துக்கு இப்படிலாம் என்ன கேள்வி கேட்கறாங்க, நீங்க சொன்னதுனால தான் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப எவனுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இந்த ஃபெய்த்துக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க தான் பதில் சொல்லியே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ராடிக்கலா மாறுங்க. ஆமென். இந்த ஏனா தானா வரக்கூடாது சாமி. எஸ். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் வந்து உயிருள்ள தெய்வம். ஆமென். அவன் என்னத்துக்கும் முன்னாடி தங்குன்னு ஆடுறான். அது பாக்குதா பார்க்கலையான்னு தெரியல. என் தெய்வம் என்னைய பாக்குறாரு, என்ன ஆட்டம் ஆடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தெய்வம் பதிலுக்கு சொல்றாரு, டேய் நீ சொல்லித்தான் ஆகணும்னு என்னை பார்த்து கேட்கிற, ஆனா நான் உனக்கு சொல்றேன், இதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். சொல்லியே ஆகணும். அல்லேலூயா. நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்தினதுனால வந்த நம்பிக்கை இல்ல, தெய்வம் நேரடியா உங்களோட முகமுகமா பேசினதுனால வந்த ஃபெய்த் இது. பேசினதுனால வந்த ஃபெய்த் இது.
ஹalleluya 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 இந்த ஃபெய்த்துக்கு பின்னாடி நீங்க ஒரு மெசேஜ் இருக்கு. எஸ் அந்த மெசேஜ் இல்லனா இந்த ஃபெய்த் இல்ல. அந்த மெசேஜ்னால தான் இந்த ஃபெய்த் எனக்குள்ள ட்ரிகர் ஆச்சு. ஆமென் ஹalleluya ஹalleluya. என்னோட லாங் வெயிட்டிங்க்கு பின்னாடி இருக்கிறது இந்த மெசேஜ். இந்த மெசேஜ் இல்லனா நான் இந்த அளவு வெயிட் பண்ணி இருந்திருக்கேன் என்னால முடியாது. நீங்க சொல்லுங்க டேய் இன்னும் வெயிட் பண்ணுவேன்டான்னு சொல்லுங்க. இன்னும் வெயிட் பண்ணுவேன். அவன் கேக்கட்டும் சொல்லுங்க டேய் இன்னும் வெயிட் பண்ணுவேன்டா. இன்னும் வெயிட் பண்ணுவேன்டா. எத்தனை வருஷம் ஆனாலும் கிழவனானாலும் இன்னும் வெயிட் பண்ணுவேன். அப்படியே என் காலத்துல பார்க்கலனால என் சந்ததிக்கு டேய் இதாண்டா உங்க அப்பா ரிசீவ் பண்ண மெசேஜ் நான் பார்க்கல நீ பாப்படான்னு சொல்லிட்டு தான் சாவண்டா. ஆமென் ஹalleluya. எனக்கு சாவு உண்டு, என் ஃபெய்த்துக்கு சாவு இல்ல. ஹalleluya. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமேது. எப்பெல்லாம் நான் ஸ்லோ ஆகிறேனோ, எப்பெல்லாம் நான் ஸ்லோ ஆகிறேனோ அப்பெல்லாம் ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் விண்ட் ப்ளோ ஆகுது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அங்க க்ளோ ஆகுது. சில பேர் ஏன் இவ்வளவு க்ளோவா இருக்காங்கன்னா because of the flow. ஹalleluya. சில பேர் ஏன் ஸ்லோ ஆகலைன்னா because of the flow. அவர் ப்ளோ பண்றாரு. கொஞ்சம் ஸ்லோ ஓபேத்தெல்லாம் ஸ்லோ பண்ண முடியாது. காலை பண்ண பிரச்சனை என்ன, இவனை ஸ்லோ பண்ண என்ன? why this glow ஏன் ஸ்லோ ஆகல? உள்ள ஒருத்தர் ஃப்ளோ பண்றாரு. உனக்கும் ஃப்ளோ ஆனா தெரியும் டி மாப்ளன்னுங்க. எஸ் ஹalleluya ஹalleluya. என்னடா நானும் சர்ச்சுக்கு தான் வர்றேன், நீயும் சர்ச்சுக்கு தான் வர்ற, நான் பாட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்கிறேன்ல, உனக்கு என்னடா இவ்வளவு அவசரம், ஏன்டா இப்படி துள்றேன்னா டேய் உனக்கும் ஃப்ளோ ஆனா தெரியும்டா. ஆமென். நானும் இப்படி தான் ஸ்லோவா இருந்தேன். எஸ். ஆனா ஏன் இப்படி பயங்கரமா குதிக்கிறேன்னா because of the flow. உள்ள மெசேஜ் ஃப்ளோ ஆகுறப்ப நீங்க எந்த விதத்துல உங்க ஃபெய்த்ல டல் ஆகவே என்னன்னா முடியவே முடியாது. always overflow. ஹalleluya. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். எனக்கு அப்படியே சர்ச்சில் இருக்கிற மாதிரி I feel at home. ஆமென். தங்கச்சி மடம் புல்பிட் மாதிரி இருக்கு. ஆமென் ஹalleluya. என்ன ரெண்டு ரிவைவல் புல்பிட்னால ஆமென் ஹalleluya. ஸ்பிரிட்ல அப்படி ஃப்ரீயா இருக்கு. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹalleluya. ஆமென். கண்ணுல பார்க்க வச்சாரு. சிமியோன் எத்தனை வருஷம் காத்திருந்தார் என்னன்னா தெரியல. அந்த வெயிட்டிங்க்கு பின்னாடி அவர் ரிசீவ் பண்ண ஒரு மெசேஜ் இருந்துச்சு. ஹalleluya 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 ஹalleluya. மெசேஜ் நீங்க ரிசீவ் பண்ணது உண்மைனா நீங்க blessing கன்சீவ் பண்ணி தான் ஆவீங்க. எஸ் ஹalleluya 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 ஹalleluya. receive the message and conceive the blessing. ஹalleluya ஹalleluya. என்னடா இந்த ஆசீர்வாதத்தை எப்பறா கன்சீவ் பண்ண? because of the message I received from God. ஹalleluya ஹalleluya. நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கருத்தரிக்க போறீங்க. அது எதனால சாத்தியம்னு எல்லாரும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க because of the message. Because of the message. Because of the word. Because of the revelation. Amen. Hallelujah. I am pregnant. Hallelujah. Hallelujah. இதெல்லாம் வந்து 1+1 2 தானே, தப்பா போகாதுல. இதே மாதிரி நீங்க மெசேஜ் ரிசீவ் பண்ணி பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா blessing கன்சீவ் பண்ணி தான் ஆகணும்ங்கற இதுவும் மாறாத பிரமாணம். ஐயா மிராக்கிள் மிஸ்டேக் இல்லையா? ஆமென். மிஸ்டேக் இருந்தா அது மிராக்கிள் இல்லையா? மிராக்கிள் இல்லையா?
Hallelujah. 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 You couldn't find any mistake in a miracle. Yes. If you could find any mistake in a miracle, it is not a miracle. Miracle. Hallelujah. அற்புதத்தில் பிழை இல்லை. அது பிழை இருந்தால் அது அற்புதமே இல்லை. Hallelujah. ஏன்னா நீ விசுவாசித்த வார்த்தையில பிழை இல்ல. பிழை இல்லை. நீ விசுவாசித்த வார்த்தையில பிழை இல்லாததனால நீ சுதந்திரிக்கிற blessingலயும் பிழை இருக்காது. பிழை இருக்காது. ஒரு மழை வருது. Hallelujah. Hallelujah. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். செய்திக்காக காத்திருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, செய்திக்காக காத்திருக்கிறவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனா செய்தி நிமித்தம் காத்திருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Praying வேற. See, always God hears our prayers, but He'll only answers our faith. Faith. பேட்ரிக் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார், ஆனா ஃபெய்த்துக்கு தான் பதில் அளிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். இந்த ஃபெய்த் எதனால வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையினால. அவர் சொன்ன வார்த்தையினால வந்த ஃபெய்த். இந்த ஃபெய்த்துக்கு அவர் பதில் சொல்லியே அவர் சொல்லித்தான் ஆகணும். நீங்க இந்த 26ல உரிமையா கேளுங்க, ஐயா இந்த விசுவாசம் எனக்கு தானா வரல, நீங்க சொன்ன வார்த்தையினால வந்துச்சு. நீங்க வாயை திறந்ததுனால தான் என் கண்ணு திறந்துச்சு. எஸ். அதனால இதுக்கு என்னால பதில் சொல்ல என்னன்னா முடியாது. உங்க அற்புதத்துக்கான பதில் என்கிட்ட இல்ல, ஆனா நீங்க எஸ் உரிமையா கேட்பீங்களா ஆண்டவர்ட்ட? ஆமென். சொன்னீரே சொன்னீரே. அல்லேலூயா. ஹalleluya. தங்களுக்கு ஆவியானவர் அறிவிச்சிருக்கிற செய்தி இருந்தும் ஆண்டவர் பேசாததனால அல்ல, ஆண்டவர் பேசி இருந்தும் கர்த்தருக்கு காத்திருக்க பொறுமை இல்லாதம பரலோகத்தின் தேவனானவர் தங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய மொமெண்ட இழந்தவங்க உண்டு. எஸ். பேசாததனால ஃபெயில் ஆனவன் இருக்கிறான், பேசியும் ஃபெயில் ஆனவன் இருக்கான். எஸ். இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசத்தை சுதந்திரிக்காம போனது காரணம் கர்த்தர் பேசாததல்ல, பேசி இருந்தும் ஃபெயில் ஆயிட்டாங்க. எஸ். காத்திருக்க என்ன இல்ல, முடியல, பொறுமை இல்ல. ஆண்டவர் நமக்கு அறிவிச்சிருக்கிற மெசேஜ் நாம அவருக்கு காத்திருக்க தேவையான நீடிய பொறுமைய நமக்கு தாராளமா வாரி வழங்கும். ஆமென். தாராளமாக வாரி வழங்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணுமா? just go to the message. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த செய்திட்ட போங்க. எஸ். உங்களுக்கு இன்னும் ஃபெய்த் வேணுமா? ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த மெசேஜ் கிட்ட போங்க. ஆமென். ஹalleluya. 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 எஸ். அதுதான் லாங் சஃபரிங், லாங் பேஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஆண்டவர் எனக்கு தந்த மெசேஜ். எஸ். ஹalleluya. ஹalleluya. மேற்கொண்டு என்னால எதையுமே யோசிக்க என்னன்னா முடியல, என்ன செய்யறதுன்னு எனக்கு என்னன்னா தெரியல, மேற்கொண்டு யோசிக்க எனக்கு தெரியல, எனக்கு எல்லாமே பயங்கர டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சிலர் இருக்காங்க, அவங்க ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணதுனாலயே அந்த செய்தியை தாண்டி வேற எதையும் அவங்களால யோசிக்கவே முடியல. எஸ். ஒருவேளை இன்னைக்கு காலையில நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னென்னமோ மைண்ட்ல ஓடுது, ஆனாலும் அவர் திட்டமும் தெளிவுமா பேசிட்டாரா? அவர் சொன்ன மெசேஜை தாண்டி எதையும் என்னால என்ன செய்ய முடியல, யோசிக்கவே முடியலங்க.
நீங்க லாக் ஆகல. உங்களை ஆண்டவர் அடைச்சு வைக்கல, உங்களை ஆண்டவர் பூட்டி என்ன செய்யல, வைக்கல. அல்லேலூயா, ஹalleluya. உங்களை தெய்வம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக has preserved you. Yes. And also he has reserved your blessing. Amen. உங்களை பாதுகாத்து உங்களுக்கான blessing ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், உங்க பேர்ல சீட்டை போட்டு வச்சிட்டார், முன்பதிவு செஞ்சு வச்சிட்டாரு. அல்லேலூயா, ஹalleluya. உங்க சீட் வந்து ஆல்ரெடி ரிசர்வ்ட். ஆமென். நீங்க தான் அந்த பேருக்குரிய, நீங்க தான் உட்கார முடியுமே ஒழிய he will never allow anybody to sit on your table. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அதனால தான் உங்களால அவர் சொன்ன செய்தியை தாண்டி யோசிக்க முடியவே மாட்டேங்குது. முடியல. கேலேபால மோசே மூலமா கேலேபுக்கு ஆண்டவர் சொன்ன மெசேஜ் வந்து மலைநாடு. எஸ். 45 வருஷமா அந்த மெசேஜை தாண்டி யோசிக்க யாரால முடியல. காலேப் அவர்களால் முடியல. காலேபுக்கு வேற யோசனையே வராது. எஸ். காலேபுக்கு வர்ற ஒரே யோசனை என்னன்னா, சொன்னாரே 45 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மனசுல வச்சு சொன்னாரு, இந்த மலைநாட்டை தருவேன்னு சொன்னாரு, நீ சோந்தரிப்பேன்னு சொன்னாரு. நீங்க என்னென்னமோ வந்து பேசுறீங்கடா, ஆனா அவர் பேசினதை தாண்டி என்னால பேச முடியல. அந்த மாதிரி உங்களை லாக் போட்டிருக்காரு ஆண்டவர். இந்த டிவைன் லாக்குக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. டிவைன் லாக்குக்காக ஸ்தோத்திரப்பா. தெய்வீக பூட்டுக்காக ஸ்தோத்திரம். தேவன் வந்து நம்ம வாயை திறக்கிறப்பயே, அவர் வாயை திறக்கிறப்பயே அவர் நம்ம வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுருவார். ஆமென். ஊட்டிட்டு தான் பூட்டை போடுறாரு, சும்மாலாம் போடல. வார்த்தையை ஊட்டுறாருன்னா உங்க வாயை பூட்ட போறாருன்னு அர்த்தம். ஆமென். வாயை பூட்டுறேன்னா என்ன அர்த்தம்? நான் பேசின மாதிரியே பேசுறதுக்கு தான் நீ வாயை திறக்கணும். எஸ். நான் பேசினது ஒண்ணு, நீ பேசுறது வேறன்னா என் மெசேஜ் உனக்கு என்ன போட்டுரும்? பூட்டு போட்டு. சக்கரியாவுக்கு போட்ட மாதிரி ஒரு பூட்டு. அல்லேலூயா, ஹalleluya. உங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு வார்த்தை இருந்தோம், உங்களுக்கு முன்னாடி நிறைய வழிமுறைகள் இருந்தோம், உங்களுக்கு முன்னாடி மல்டி ஆப்ஷன்ஸ் இருந்தோம். அந்த எந்த ஆப்ஷன்ஸையும் உங்களால ஏன் சிந்திக்க முடியலன்னா, நீங்க ரிசீவ் பண்ண மெசேஜ். எனக்கு நீங்க அருளி செய்த செய்தியை தாண்டி என்னால யோசிக்க முடியலங்கிற ஒரு டிவைன் லாக்ல என்ன பல வருஷமா நீங்க வச்சிருக்கிறதுக்காக I am here just to praise you. Amen. For that divine lock. Amen. Hallelujah. David said, I have captured you. Yes. என் செய்தியை தந்து நான் உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறேன். Captured by God. Yes. Hallelujah. Hallelujah. சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிட்டு தர்றான், முடங்கிட்டான் அப்படியே. எஸ். எல்லாம் பேச்சு தான். எல்லாம் என்னது? பேச்சு தான். அவ்வளோ வாய் சவுடாலு. எஸ். இவ்வளவு அடி வாங்கின பின்னாடி இன்னும் திமிரு அடங்குதான்னு பாரு. எஸ். இன்னும் நம்பிட்டு தர்றான் பாரு. எஸ். இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா நடக்க போறதே இல்லை. திருந்தாத கேஸ் இதெல்லாம். எஸ். ஆனா நீங்க உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க, டேய் டிவைன் லாக்டா சொல்லுங்க. டிவைன் லாக். டிவைன் லாக்டா. அல்லேலூயா. ஹalleluya. நீ என்ன வேணாலும் பேசலாம்டா, ஏன்னா உனக்கு மெசேஜ் இல்லடா. எஸ். ஆனா என்னோட மெசேஜ் படி தான் என்னால் பேசவே முடியும். எனக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறாரா, எனக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குடா. அந்த சிலபஸுக்குள்ள நின்னுதான்டா என்னால ப்ரீச் பண்ண முடியும். அந்த சிலபஸுக்குள்ள நின்னுதான்டா எதையும் டிக்ளேர் பண்ண முடியும். ஆனா நீ அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து பேசலாம், என்னால அப்படி பேச முடியாது. I am divine lock. Yes. Hallelujah. Hallelujah. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த 26 ஜனவரியில ஒரு தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. தேங்க் யூ அப்பா. 26ல நடக்கலைனாலும் பரவாயில்ல, எப்படி நடந்துதான் தீரும். நடக்கிற வரைக்கும் இப்படிதான் இருப்பேன், நடக்கிற வரைக்கும் இப்படிதான் பேசுவேன், நடக்கிற வரைக்கும் இப்படிதான் சிங்கம் போல கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
அல்லேலூயா. Hallelujah. இந்த ஊக்கத்துக்கு, இந்த எழுச்சிக்கு, இந்த வைராக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, எனக்குள்ள நானே உருவாக்கின மெசேஜ் இல்ல, எனக்குள்ள வார்த்தையை தந்த தேவன் உருவாக்கின செய்தி. உருவாக்கின செய்தி. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்க உலகம் சொல்ற மாதிரி முடங்கி போன ஆளு இல்ல, கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கிற ஆளு. அடங்கி இருக்கிற ஆளு. சொல்லுங்க, முடங்கி இல்ல. முடங்கி இல்ல. மெசேஜ் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய கரத்துல அடங்கி. 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 ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, ஆண்டவர் வந்து எப்படி பேசல அப்படின்னா, திட்டமும் தெளிவுமா பேசியிருக்கிறார். சொல்லுங்க, கதையில கதையில எதுவுமே உண்மை இல்ல. எதுவுமே உண்மை இல்ல. ஆனா விதையில எதுவுமே பொய் இல்ல. எதுவுமே பொய் இல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நையா, நான் என்ன கதையா கேட்க வந்திருக்கிறேன்? இல்லையே. விதையா அவ்வளவு சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்வதெல்லாம் உண்மை. Hallelujah. 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 அட்டுக்கதல்ல, குருட்டு போன விட்டத்துல பாயிற மாதிரி நான் என்ன செய்யல? பாயல. திட்டமும் தெளிவுமான மெசேஜ நான் ரிசீவ் பண்ணிருக்கிறேன். Yes. Yes. A crystal clear message. அதனால எனக்கு சந்தேகம் என்ன செய்யல, வரவே இல்லை. அவரால் அறிவிக்கப்பட்ட செய்தியை சந்தேகிக்கிறது அவரை சந்தேகிக்கிறதுக்கு சமம். எஸ். அவருடைய கேரக்டரை டவுட் பண்றதுக்கு சமம். அல்லேலூயா. ஹalleluya. காலேபோட வெயிட்டிங் பீரியட் என்னையா மொத்தம்? 45 வருஷம். ஒரு மனுஷன் 45 வருஷம் காத்திருக்கிறார்னா, எனக்கு என்னமோ பைபிள்ல ஒரு தனி மனுஷன் வெயிட் பண்ணது அதான் லாங்குன்னு நினைக்கிறேன். 45 வருஷம் வெயிட்டிங்க்கு பின்னாடி அவர் திரும்ப ஜாஷுவாட்ட 14வது அதிகாரத்தில், எண்ணாகமத்தில், ஜாஷுவாக்கு வாங்களேன், ஜாஷுவா 14 வசனம் 10 வாசிக்கலாமா? இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஓகே. இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதாயா மெசேஜ்? எஸ். என்ன குறிச்ச மெசேஜ் என்னது? இதாயா. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா. 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 See, this vision had birthed because of the message. Amen. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மலைநாட்ட கூடிய தரிசனம், மலைநாட்ட குறிச்ச தரிசனம் எனக்குள்ள பிறந்தது காரணமே மோசே மூலமா ஆண்டவர் பேசின ஒரு மெசேஜ். செய்தி. அந்த செய்தினால உண்டான விசுவாசம் ஒரு மனுஷனை எத்தனை வருஷமா வெயிட் பண்ண வச்சுச்சு? 45 years of waiting. ஆமென். செய்தியில வந்த தீ 45 வருஷமா வெயிட் பண்ண வச்சுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. டயர்டே ஆகல, ஃபுல் ஆஃப் ஃபயர் தான். ஆமென். 85 வயசுலயும் ஃபுல் ஆஃப் ஃபயர். ஃபுல் ஆஃப் ஃபயர். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த மெசேஜ காலேப் ரிசீவ் பண்ணப்ப எப்படிப்பட்ட தெளிவு அவருக்குள்ள இருந்துச்சோ அதே தெளிவோட தான் 45 வருஷமா வெயிட் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தியை தர்றப்ப ஒரு தெளிவு, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வேற குழப்பம், அப்புறம் 2 மாசம் கழிச்சு இன்னொரு சந்தேகம். இந்த வண்டியெல்லாம் ஓடாது ரொம்ப நாளைக்கு. இப்போ ஆண்டவர் சில பேரோட எனக்கு ஆண்டவர் உணர்த்துறார், தீர்க்க தரிசனம் சொல்றார்.
ஒரு வார்த்தை வருது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டேன். எஸ், அதான் சொல்லியிருக்கிறேன்ல, செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, ஆமென், வார்த்தை உனக்கு தந்திருக்கிறேன்ல. எஸ், அப்புறம் ஏன் டவுட்டு? டவுட் வந்தாலே நீ அவுட். ஆனாலும் ஒன் மோர் சான்ஸ். எஸ், வாயா மேல வாயா. டேய், நான் சொல்லியிருக்கேன்டா, என்னையவே சந்தேகப்பட்டா நீ வேற யாரடா நம்புவன்றார். ஆமென், ஹalleluya. தெய்வத்தையே சந்தேகிக்கிறவன் வேற யாரையுமே என்ன செய்ய மாட்டான், நம்பவே. தெய்வத்தை நம்புறவன் வேற யாரையும் நம்ப மாட்டான். ஆமென், ஹalleluya. உங்க வயசை கூட நம்பாதீங்க. எஸ், 85 வயசுல சொல்றாரு, ஏஜ் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. இல்ல, அப்ப இருந்த பல. எஸ், ஹalleluya, ஹalleluya. ஏன்னா திட்டமும் தெளிவுமான மெசேஜ், உங்களுக்கு நேரா கடந்து வந்த தீர்க்க தரிசனம், கிறிஸ்டல் கிளியரான தீர்க்க தரிசனம். ஹalleluya, ஹalleluya. சொல்லப்போனா உங்களுக்குள்ள இருந்த சந்தேகத்தை வேரோட பிடுங்கி போட்ட தீர்க்க தரிசனம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. உன் சந்தேகத்தை உன்னை விட்டு அகற்றி போட்ட வார்த்தையை சந்தேகிக்காத. ஆமென். ஒருவேளை காத்திருந்த களைப்புனால இது நடக்குமா, இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு என்னன்னா தெரியலையே, என் காலம் என்னன்னா முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தியோட இந்த புது வருஷத்தை நீங்க பிகின் பண்ணிருப்பீங்கன்னா, இன்னும் வருஷம் வருது, வருஷம் ஒரு புது வருஷம் வாக்கு தத்தத்தை சொல்றாங்க. ஒரு ஜனவரி 2 மாசம் நல்லா பம்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தானே மாசம் பூரா என்ன செய்யணும், அந்த மாதிரி இந்த வருஷமும் புதுசா ஒண்ணு என்ன செய்யறாங்க, பம்ப் பண்றாங்க. இது இந்த வருஷம் நடக்குமான்றதுக்கு என்ன இல்லைன்னா உத்தரவாதம் இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ வருஷம் நம்பி இந்த வருஷம் சொல்லியே என்னை நயங்காட்டியே கூட்டிட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் எதையும் நம்புற மாதிரி ஐடியாவே எனக்கு நடக்கிறப்ப நடக்கட்டும் பாத்துக்கிறோம், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி நியூட்ரல் ஆயிட்டீங்களா? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? Hallelujah. Go to the message. நான் பேசினப்போ நோட்ல எழுதி வச்சேல, go to that message. நான் பேசினப்போ அல்லேலூயா ஆமென் சொல்லி பயங்கரமா குதிச்சு ஃபயர் ஆனேல, go and listen to that message again. Amen. Yes. அந்த செய்தியை திரும்ப போட்டு கேளு. நீ டயர்டா இருக்கலாம், நான் டயர்டே ஆக மாட்டேன், நான் எப்பவுமே full of fire. Yes, hallelujah. இல்ல பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆண்டவர் சொன்ன மெசேஜ் கேட்டுட்டு நானும் வெளியில போய் சொன்னேன். சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமான நம்பிக்கைன்றாங்க, சில பேர் கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றதை கேட்டுட்டு நம்பினா உலகத்துல கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன இல்லைன்றான், சுத்தமா வாய்ப்பு இல்லைன்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல, உன் கண்ணை திறந்ததுனால வந்த நம்பிக்கை. என் வார்த்தை உன் கண்ணை திறந்ததுனால வந்த நம்பிக்கை. என் வார்த்தை உன் காதை திறந்ததுனால வந்த நம்பிக்கை. என் வார்த்தை உன் இருதயத்தை திறந்ததுனால வந்த நம்பிக்கை. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவர் காத்திருக்கிற நாட்கள்ல நெருப்பை பத்த வச்ச ஆண்டவர் அந்த நெருப்பு அணையாத இருக்க தேவையான ஊழியத்தையும் தொடர்ந்து செய்வாருங்க. தொடர்ந்து செய்வாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினால் ஒரு விசுவாசம் வந்திருக்குன்னா அந்த விசுவாசம் அவிஞ்சு போகாம அணைஞ்சு போகாம இருக்க தேவையான ஒரு ஊழியத்தை என் தேவனே திரும்ப 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 செய்வார். ஆமென். உங்களை சுத்தி இருக்கிற உங்க பார்வைக்கு அற்பமா தெரிகிற சாதாரண மனுஷங்களையே உங்களுக்கு அருளப்பட்ட தீர்க்க தரிசன செய்திகளை ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய செய்திகளை உங்களுக்கு அவங்க மூலமா தருவார். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு இயல்பு என்னன்னா, நமக்கு டவுட் இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிறவனே தீர்க்கதரிசி ஆக்கி விட்டுருவார். எஸ். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது உங்கள் அருகில் இருக்கிற நபரும் தீர்க்கதரிசி ஆவார், தீர்க்கதரிசினி ஆவார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. He just want to keep that flame. அந்த அனலை அவர் தொடர்ந்து காத்துக்கொள்ள என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். எனக்கெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஒரு ஜேர்னலே வச்சிருக்கிறேன். என்னோட டிசம்பர் மாதத்துக்குன்னு ஒரு ஜேர்னல்ல எப்பெல்லாம் ட்ரிகர் ஆச்சு, எப்பெல்லாம் நமக்கு சொன்ன செய்தி ஆண்டவர் இன்னொரு செய்தி மூலமா ஊர்ஜிதம் பண்ணாரு, எப்பெல்லாம் நம்ம ஃபெய்த் அப்படி விசிறி விட்டாரு, எப்பெல்லாம் நம்ம தகன்னு என்ன செஞ்சோம், தகிச்சோன்னு அப்படி நோட்டு போட்டு அவரு நினைவாவே இருக்கிறாரு. எஸ். அம்மா அப்படி இப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. எஸ். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க கேஷுவலா பிடிச்சாலும் அவர் ரொம்ப சீரியஸா தான் கொடுத்தாரு. ஆமென். மனுஷனுக்கு இருக்கிற புத்தி என்ன, சீரியஸா கொடுக்கிற வார்த்தையை வந்து கேஷுவலா எடுப்பான். எஸ். ஒருவேளை அந்த தப்பை பண்ணிருப்பீங்கன்னா இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு உணர்த்துறாரு. ஆமென். நான் எவ்வளவு சீரியஸா கொடுத்தேன். ஆபிரகாம் சிரிச்சுக்கிட்டு கேட்ட மாதிரி கேட்கிற, உனக்கு என்ன நக்கலாவா தெரியுது நான் பேசுறது? நையாண்டியா? என்னையவே கிண்டல் பண்ற நீ? சில செய்தி உங்களை தாண்டி இன்னும் போகாது இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. சில மெசேஜ் உங்களை தாண்டி போல இன்னும் போகல. தேங்க்யூ அப்பா. நீங்க தான் உங்களை முத்திரிச்சிருக்கிறாரு, உங்களை சீல் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த செய்தி உன் வீட்டை தாண்டி போகல. இந்த செய்தி உன்னை தாண்டி போல. ஆமென். காலேபுக்கு கொடுத்த செய்தி காலேபை தாண்டி போல. எஸ். உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நீங்க விளையாட்டா எடுத்து அந்த செய்தி இன்னும் உங்களை தாண்டி போகாது இருக்கிற டிவைன் சீரியஸ்னஸ்க்காக தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. I am serious. Yes. But you are joking. Yes. And still doubting. நீ ஜோக் அடிச்சாலும் சந்தேகப்பட்டாலும் உன் குடும்பத்தை குறிச்ச என்னுடைய செய்தி இன்னும் உன் குடும்பத்தை தாண்டி போகல. உன்னை குறிச்ச என்னுடைய செய்தி இன்னும் உன்னை தாண்டி போல. ஆமென். ஹalleluya. அதனாலதான் மீண்டும் செய்தி உங்கள்கிட்டே வருது. மறுபடியும் செய்தி உங்களுக்கு நேரா வருதுன்னா அந்த செய்தி உங்களை தாண்டி போகல. உங்களாலே அந்த செய்தியை தாண்டி யோசிக்க முடியாது. செய்தியும் உங்களை தாண்ட மாட்டேங்குது, உங்க மைண்ட் செய்தியை தாண்ட மாட்டேங்குது. இந்த டிவைன் லாக்குக்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவன் God has made a covenant with you. உண்மையில் பிசகாதவர். It's a revival covenant. உடன்படிக்கையின் It's a generational covenant. உங்க உண்மையில் பிசகாதவர். இந்த உடன்படிக்கையை நான் உன்னோட மாத்திரம் நான் பண்ணல, என் தாவீதுக்கு நான் போய் தலைமுறையோட சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசுவே, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆபிரகாமுக்கு சொன்னது அடுத்து ஈசாக்குக்கு தான். ஆமென். ஈசாக்குக்கு போனது அடுத்து யாக்கோபுக்கு தான்.
ஆமென். யாக்கோபுக்கு போனது அடுத்து 12 கோத்திரத்துக்கு தான். ஆபிரகாம மாத்திரம் மனசுல வச்சு தேவன் பேசல. ஆபிரகாமுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை மனசுல வச்சுதான் ஆண்டவர் பேசினார். உனக்கு நான் திறக்க போகிற வாசல் உனக்கு மட்டுமான வாசல் அல்ல, உன் தலைமுறைகளுக்குமான வாசல். சொன்னதை செய்து முடிப்பீ. A generational blessing. முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமா. It's a covenant relationship. சொன்னதை செய்து முடிப்பீ. பண்ணின உடன்படிக்கை நீர் முடித்து இந்த ஜெனரேஷன்ல உன்னோட நான் பண்ற உடன்படிக்கை இது. It's my covenant with you. கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நோவாவோட உடன்படிக்கை பண்ணாராயா? பண்ணாருங்க. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரா? பண்ணாரு. அல்லேலூயா. மோசேயோட ஒரு உடன்படிக்கை பண்ணாரா? பண்ணாரு. என்னைக்கு ஒரு செய்தி திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வருதோ அப்பமே எழுதி வச்சுக்கங்க, தெய்வம் உன் குடும்பத்தோட உங்களோட பண்ணி இருக்கிற பர்சனல் covenant. Hallelujah. இந்த உடன்படிக்கை என் தெய்வம் முறிக்க மாட்டார். ஆமென். சந்தேகத்துல நீ முறிச்சிராத. எஸ். என்ன செய்தி உன் குடும்பத்தை தாண்டி போல, மெசேஜ் ஒன்ன தாண்டல. ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஒரு காரியம் உங்க குடும்பத்துல மையம் கொண்டிருக்கு. Hallelujah. திரும்ப திரும்ப சொலன்று உங்களையே சுத்தி சுத்தி அடிக்குதுன்னா எவ்வளவு காலம் வேணாலும் இந்த செய்திக்கு நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. Hallelujah. பிறந்ததே அந்த மொமெண்ட்டுக்காக தான். ஆமென். The glorious moment will come. வந்துதான் என்ன செய்யணும்? ஆகணும். அல்லேலூயா. Hallelujah. என்ன திட்டமும் தெளிவுமான செய்தி. அதனால தான் என்ன செய்ய மாட்டேன் நான். யாரெல்லாம் இந்த 26ல தெய்வம் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்லார், இன்னும் செய்தி உன் வீட்டை தாண்டல. ஜனவரி மாசமே மனம் திரும்பின்றார். எஸ். டிசம்பர் மாதம் வர மனம் திரும்புதல் வேற. ஆண்டவரே, இந்த வருஷம் எல்லாம் செய்தி இன்னும் குடும்பத்தை தாண்டல, தரிசனத்தை தாண்டல, ஊழியத்தை தாண்டல. ஆமென். அதனால ஆண்டவரே கொஞ்சம் அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டேன். சாரின்னு சொல்லிட்டு வாயில ஒரு சிலுவையை போடுங்க. சாரி அப்பா, சிலுவையை போட்டுக்கிறேன்ப்பா. சிலுவையை போடுங்க. சிலுவையை போட்டுக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah. ஒரு சான்ஸ் ஆண்டவர் தர்றாரு. எஸ். So I know the pain of waiting. காத்திருக்கிறது எவ்வளவு வலியை கொடுக்குன்னு நம்மளோட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எஸ். அதனால தான் சும்மா காத்திருக்க முடியாதுங்கனால மெசேஜை கொடுத்து காத்திருக்க வச்சார். ஆமென். வெயிட்டிங்க்கு நான் ரிசீவ் பண்ண மெசேஜ் தான் ஃபவுண்டேஷன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நான் மண்ணில் ஆசையை கட்டினவன் இல்லை, தேவன் தந்த வார்த்தையில தரிசனத்தை கட்டி நிற்கிறேன். ஆமென். வார்த்தையில தரிசனத்தை கட்டி இருக்கிற ஆள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. வேர்ட் வந்து சவுலை தாண்டி ஆத்த போயிருச்சு. தாவீது கிட்ட. வேர்ட் வந்து ஏலியை தாண்டி எங்க போயிருச்சு? சாமுவேல் கிட்ட. ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஒன்ன தாண்டி போல. எஸ். இன்னும் ஒன்ன தாண்டி போல. அதனால உனக்கு நான் தந்த செய்தியை தாண்டி எதையும் ஏடா கூடமா யோசிச்சிடாத. எஸ். உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இல்ல, உன் ஜெனரேஷன்ஸ்க்கு நான் வச்சிருக்கிற பிளெஸிங்கை கூட நீ இழந்துருவ. எஸ். நான் உனக்கு என் மனசை திறந்திருக்கிறப்ப நீ எனக்கு உன் மனசை அடைக்காதேன்றார் ஆண்டவர். எஸ். அல்லேலூயா. ஹalleluya.
பவுலோட லைஃப்ல ஒரு பெரிய திருப்பம். தமஸ்குக்கு போறப்ப அவள் வாழ்க்கையில பெரிய திருப்பம். பவுலை திருத்தணும்னு எல்லாரும் ஜெபம் பண்ணா பவுலுக்கு தெய்வம் திருப்பத்தை தர்றார். ஆமென். இவனையெல்லாம் வந்து படிப்படியெல்லாம் திருத்தவே முடியாது. இவன் என்னைக்கு திருந்துறது, இவனை கை வச்சேன்னு சொன்னா இவனுக்கெல்லாம் திருப்பம் தான் சரியா வரும்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாருன்னா, ஒரு திருப்பத்தை, ஒரு டர்னிங் பாயிண்ட். பொத்துன்னு கீழே உள்றாரு, கண்ணு குருடா போகுது, பார்வை என்னன்னா தெரியல. சொல்லி அனுப்புறாரு, பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்யும்படி உனக்கு நியமிக்கப்பட்டது உனக்கு சொல்லப்படும். Go and pray for the message. போய் ஒரு செய்திக்காக என்ன செய், நீ ஜெபம் பண்ணு. உனக்காக நான் வச்சிருக்கிற மெசேஜை நான் உனக்கு ரிவீல் பண்ண போறேன். ஆமென். அப்படி போய் பவுல் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் அனனியாவை எழுப்பி அனனியாவுக்கு ஒரு மெசேஜை கொடுத்து, this message is for Saul who is going to be a Paul. Go and declare this message to him. He's praying now. செய்திக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்த பவுல் இப்ப எதை ரிசீவ் பண்றாரு? செய்தியை ரிசீவ் பண்ணது மட்டும் இல்ல, அந்த செய்தியை கன்சீவ் பண்ணிட்டாரு. ஆமென். இஸ்ரவேல் புத்திரருக்கு, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட மனுஷன் அல்ல, பாத்திரம். He is a chosen vessel. அந்த நிமிஷத்திலிருந்து பவுல் தன்னை மனுஷனா பார்க்காம I am a chosen vessel. எப்பெல்லாம் ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணி நீங்க பிலீவ் பண்றீங்களோ அங்கதான் மனுஷன் யாரா மாறுறானா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய், chosen vessel. Hallelujah. God has chosen me. He has chosen my family. He has chosen my son and daughter. Hallelujah. மெசேஜ் என்ன ஆக்கிருச்சுனா, நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். செய்தியை ரிசீவ் பண்ணிட்டார். இந்த புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரேல் புத்திரருக்கு மெசேஜ் அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரம் அப்படிங்கிற இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக அவர் கிட்டத்தட்ட அவங்க சொந்த ஊர்ல 14 வருஷமா 13 வருஷமா சொல்றாங்க. He was waiting. Long years. எவ்வளவு பெரிய காலிங்க ரிசீவ் பண்ண ஒரு ஆளு, தலைமுறைக்குமான கிறிஸ்துவ குறிச்ச ரகசியங்களை திருச்சபைக்கு வெளிப்படுத்தும்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். தேவன் தனக்கு அறிவிச்ச ஒரு செய்தியை பிடிச்சுக்கிட்டு தன்னோட சொந்த ஊர்ல 14 வருஷம் தேவனுடைய பாதத்துல காத்திருந்துச்சு. Hallelujah. அந்த லாங் வெயிட்டிங்க்கு பின்னாடி இருந்தது அனனியா மூலமா தேவன் கொடுத்த மெசேஜ். என்னால எல்லாம் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுத்த செய்தி உங்களை காத்திருக்க வைக்கும். ஆமென். எத்தனை வருஷம் ஆனாலும். இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஃபயரா பேசினேன், ஒன்னும் நடக்கல. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஃபயராவே என்ன செய்யறேன்னா பேசுறேன். அப்பு பிகாஸ் ஆஃப் த மெசேஜ். I received from God அப்பு, போட்ட உப்பு அப்படி பு. Hallelujah. சில பேர் 20 வருஷம் ஆனாலும் இன்னும் ஃபயர் பண்ணி எடுத்துறான்னா, 25 வருஷம் ஆனாலும் இன்னும் எனர்ஜி லெவல் குறையலன்னா அவன் ரிசீவ் பண்ண மெசேஜ் மேல அவனுக்கு இருக்கிற ஃபெய்த் அப்படி. ஆமென். ஃபெய்த் அப்படி. சந்தேகப்பட முடியாதியா? அதையெல்லாம் தாண்டி யோசிக்க முடியாதியா? அப்படி தாண்டி யோசிச்சா எல்லாமே தப்பா போயிருமியா? Hallelujah. தேவன் அள்ளி போட்ட உப்பு அப்படி. ஆமென். அதனாலதான் இன்னும் உங்க நம்பிக்கை கெட்டு போகவே இல்லை. ஆமென். Hallelujah. சும்மா அறுத்து போட்டிருந்தாருன்னா கெட்டு போயிருந்திருப்பேன். ஆனா உப்புல தூக்கி போட்டதுனால கெட்டு போகல. இன்னும் நான் கெட்டு போகல. Hallelujah. 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 தர்ஷு பட்டணத்துல காத்திருக்கிறாரு.
அவர் பாட்டில் சொந்த ஊரில் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பர்னபா மூலமா எருசலேமில் அப்போஸ்தலர்கள்ட்ட அறிமுகமாக்கப்பட்டாரோ அதே பர்னபா 11வது அதிகாரத்தில் ஆன்டியோக் சர்ச்சை விசிட் பண்ணவருக்கு திடீர்னு ஒரு நினைவில் ஒரு எண்ணம் வருது. அல்லேலூயா, ஹalleluya. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை கர்த்தர் கையில் எடுத்தாரு. அவன் பேர் கூட பவுலாச்சே, சவுலாச்சே. இந்த ஏரியாவில் தானே அவன், தர்சு தானே அவனுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி பர்னபா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள், அப்போஸ்தலர் நடுவில் ஒரு செல்வாக்கான ஆள். யாரை சர்ச் பண்ணி போறாருன்னா சவுலை தேடி என்ன செய்கிறார், போகிறார். அல்லேலூயா, ஹalleluya. தேடி பிடிச்சி, எப்பா உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, நீ எங்க வா, நீ முதல்ல அந்தியோகியாவுக்கு வா, அந்தியோகிக்கு வான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒவ்வொரு வருஷமும் ஒருவேளை பவுல் வந்து சொன்னாரே, புறஜாதிகளுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜாக்களுக்குன்னு சொன்னாரேன்னு வாக்கு தத்தத்தை பிடிச்சி காத்துட்டு இருந்தா ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. ஆனா திடீர்னு ஒரு வருஷம் வந்துச்சு. எஸ், அல்லேலூயா, ஹalleluya. பர்னபா வந்தாரு. எஸ், வந்து கூட்டிட்டு வந்து, அல்லேலூயா, ஹalleluya. அன்னைக்கு காதை திறந்தாரு கர்த்தர், இப்ப கதவை திறக்கிறார். ஆமென். அன்னைக்கு கண்ணை திறந்தாரு, இன்னைக்கு கதவை திறக்கிறார். ஆமென். செய்தி கண்ணை திறந்திருக்கும்னா, செய்தி காதை திறந்திருக்கும்னா, ஆண்டவர் அந்த செய்தியின்படியான கதவுகளை என்ன செய்வார், திறப்பார். இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்றார், உனக்கு கதவை மட்டும் திறக்க மாட்டேன், கதவை திறந்த பின்னாடி கதவுகளையும் திறப்பேன். ஆமென். I receive it in Jesus name. அல்லேலூயா, ஹalleluya. ஒரு மேஜர் டோர் ஓபன் ஆகுது 26ல. ஆமென். மேஜர் டோர் ஓபன் ஆன பின்னாடி அதுக்கு பிறகு பல டோர்ஸ் ஓபன் ஆகுது. ஆமென். அல்லேலூயா. கலேஷியால டோர் ஓபன் ஆகுது, பிரிகியால ஓபன் ஆகுது, தெசலோனிக்கேல ஓபன் ஆகுது, யூரோப்ல ஓபன் ஆகுது, ஏசியால ஓபன் ஆகுது, கொரிந்துல ஓபன் ஆகுது. அல்லேலூயா, ஹalleluya. உனக்கு ஒரு டோர் திறக்குது. அந்த டோர் திறந்த உடனே அதோட சேர்ந்து பல டோர்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, திறக்கப்படுகிறது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு பெரிய ஆளு யாரு, சவுல். இந்த யுகத்துக்கான அப்போஸ்தலன், இந்த யுகத்துக்கான அப்போஸ்தலன் அனனியா மூலமா அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை பிடிச்சுக்கிட்டு, சொந்த ஊர்ல அட்ரஸ் இல்லாம, யாருன்னே தெரியாம ஒரு மூலையில அவர் வாட்டில் தன்னுடைய நாட்களை கர்த்தருக்குள்ள கழிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பிஸியா இல்லை, ஆனா உங்க ஸ்கெட்யூல் எல்லாமே பயங்கர டைட் ஆகும்படியான ஒரு சீசன் இஸ் அபவுட் டு அன்ஃபோல்ட். ஆமென். 2026 is the year of manifestation. Yes. அல்லேலூயா, ஹalleluya. நீ டைஜஸ்ட் பண்ண மெசேஜ் எல்லாம் உன் கண்ணு முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகுற அதிசயத்தை உன் குடும்பம், உன் தலைமுறை பார்க்கும். ஆமென். பார்க்கும். அல்லேலூயா, ஹalleluya. எல்லாரும் மறந்துட்டாங்களே ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் நீங்க கொடுத்தது, என்ன மாதிரியான ஒரு என்கவுண்டர் எனக்கு நடந்தது, எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம, சத்தமூச்சு இல்லாம எல்லாமே சைலண்ட் ஆயிருச்சு ஆண்டவரே. இந்த சைலண்ட் பீரியட்ல உங்க ஃபெய்த்தை பிரிசர்வ் பண்ணது உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட மெசேஜ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சடனா பார்த்தா எல்லாமே அன்ஃபோல்ட். இந்த பாப்கார்ன் வெடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு புரியுது. எஸ், சொல்லுங்க, புரியுது. படபடன்னு என்ன செய்யுதுன்னா புரியுது. அல்லேலூயா, ஹalleluya. தேவன் மனுஷங்க உங்களை மறந்திருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன். உன் நேரம் வர்ற வரைக்கும் உன்னை நான் யாருக்கும் காண்பிக்க விரும்பல. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. உன்னை யாருக்கு நான் காண்பிக்க, நீ எவ்வளவு டேலண்டடான ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு கிஃப்டடான ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஒரு சீசனுக்காக, ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக, ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுக்காக நான் உன்னை ப்ரிசர்வ் பண்ணேன். நான் என்னுடைய கரத்தில் வச்சு நான் உன்னை ஹைட் பண்ணேன்.
Hallelujah. Hallelujah. I have called you for a special assignment. Hallelujah. மோசேக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 40 years he was hidden. ஜோசப்க்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி almost 13 years he was hidden. And Paul and Jesus was hidden for almost nearly 30 years. நீங்க மனுஷனால மறக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, மறக்கப்பட்ட மனுஷன் அல்ல, நீங்க தேவனால மறைக்கப்பட்ட பாத்திரம். You are a hidden vessel. சொல்லுங்க vessel. Vessel. உங்களை மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணது என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை யூஸ் பண்றதுனால தான் நீங்க வெசல். ஆமென். பர்னபாவுக்கு ஞாபகம் வருது, பவுல் அன்னைக்கு யூஸ் பண்ணாரு, கிரேக்கரோட பேசி என்ன செஞ்சான் பயங்கரமா, புறஜாதிகளுக்கு உள்ள மெசேஜ் அவன்கிட்ட தானே என்ன செய்யுதுன்னா இருக்குங்கிற ஞாபகத்தை பர்னபாவுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, பவுல கர்த்தர் பயன்படுத்தினதை பர்னபா பார்த்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பானபாத்திரக்காரனுக்கு ஏன் யோசேப்போட நினைவு வந்துச்சுன்னா, யோசேப்பை ஆண்டவர் யூஸ் பண்ணது அவன் பார்த்தான். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க தேவனால மறக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, அவருடைய கரத்தினால மறைக்கப்பட்ட பாத்திரம். மறைக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் உங்களை செய்தியை தந்து அந்த செய்திக்குள்ள போட்டு உங்களை மறைச்சாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை விட்டு உங்களால வெளியே வர முடியலையா, செய்தி உங்களை பிடிச்சிருச்சு, அது மாதிரி செய்தியை வச்சு நீங்களும் அவரை பிடிச்சுக்கங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. வார்த்தையை தந்து என்ன பிடிச்சிங்க, இந்த வார்த்தையை வச்சே நானும் உங்களை பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. முட்டி மோதுறது இதுதான். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. முட்டி மோதுறது இல்ல, கட்டி பிடிச்சு கிடக்கிறது இதுதான். கட்டி பிடிச்சு கிடக்கிறது தான். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. இதுவரை இந்த உலகம் உங்களுக்குள்ள பார்த்தது உங்க மேஜர் காலிங்கோட ஒரு மைனர் போர்ஷனை. The world has so far seen only the minor portion of your major calling. Yes, amen. And your moment is on the way. Amen. The major portion of your calling is hidden within this minor portion. Yes. உங்களுடைய அழைப்பினுடைய பெரும் பகுதியை இப்போ உங்கள் ஆண்டவர் சின்னதா வெளியே காட்டுறாரு பாருங்க, அதுக்குள்ள போட்டு Hallelujah. பானபாத்திரக்காரனுடைய தலைவன் பார்த்தது சின்ன போர்ஷன், போத்திபார் வீடு பார்த்தது சின்ன போர்ஷன், ஜெயிலர் பார்த்தது சின்ன போர்ஷன். சின்ன போர்ஷனை பார்த்த ஜெயிலர் வார்டன்ட்டான், சின்ன போர்ஷனை பார்த்த போத்திபார் மேனேஜர்ன்ட்டான்.
சின்ன போர்ஷனை பார்த்த பான பாத்திரக்காரன் தலைவன் அர்த்தம் சொல்றவன்ட்டான். எஸ், he is my good counselor ன்ட்டான். உங்களை கவுன்சிலரா பார்த்தாங்க, உங்களை ஒரு வில்லேஜ் பாயா பார்த்தாங்க, உங்களை ஒரு சபையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரேயர்ஸ் லீடரா பார்த்தாங்க. இந்த சர்ச்சை கூட இந்த சிட்டில ஏதோ இந்த பகுதிக்குன்னு வச்சிருக்கிறதா பார்க்கறாங்க. எஸ், this is not the major portion. எஸ், the major portion is hidden. எஸ், ஆண்டவர் வெளிப்படுத்தின மைனர் போர்ஷனை வச்சு மற்றவங்க உங்களை குறித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த போர்ஷனை வச்சு மற்றவங்க வந்த முடிவுக்கு நீங்க வந்துராதீங்க. ஆமென். வந்துராதீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்சத்தை காட்டினதுக்கே இவ்வளவுன்னா மேஜர் போர்ஷன் வந்தா நீங்க சிட்டிக்கு மட்டும் உள்ள ஆள் இல்ல. எஸ், ஸ்டேட்டுக்குள்ள ஆள் இல்ல. எஸ், தேசத்துக்குள்ள ஆள் இல்ல, தேசங்களுக்கு. ஆமென். தேசங்களுக்கு. எல்லாம் கையை தட்டி மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. சிங்கத்தை அடிச்சான் தாவீது, கரடி அடிச்சான், மைனர் போர்ஷன். மைனர் போர்ஷன். ஏல பள்ளத்தாக்குல வந்து கோலியாத் அடிச்சான், மைனர் போர்ஷன். மைனர் போர்ஷனுக்கே இவ்வளவா? மைனர் போர்ஷன் சிங்கத்தோட தான் சண்டை ஓடுமா? மைனர் போர்ஷனே ஜெயிண்ட் அடிக்குமா? எஸ், அல்லேலூயா, ஹalleluya. தேவன் மறைச்ச அவருடைய பிரம்மாண்டம் நீங்க. எஸ், அவ்வளவுதான். புரிஞ்சா? தேவனால the world so far has seen the tip of the iceberg. Yes, has seen only the tip of the iceberg. Yes. நீங்க தண்ணியில மிதக்கிற ஒரு சின்ன பனிக்கட்டி இல்ல, பனி மலையா? நீ பனி மலையா? பனி நுனி இல்லையா? பனி மலையா? நீ நுனி இல்லையா? you are mountain inside. Yes. You are not a little mound. You are a mountain. Mountain. மோசேக்கு 80 வயசாச்சு. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன் பேசிட்டு சொன்னாரு, the tremendous 1/3 is hidden. Amen. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, the tremendous 1/3. The tremendous 1/3 is hidden. பின்னாடி வர்ற ஃபைனல் 40 இயர்ஸ்ல அவர் வந்து ப்ளே பண்ண போற ரோல் பாருங்க. மேஜர் ரோல். மேஜர் ரோல். இது தெரியாத மாமனார் நல்ல சண்டை போடுறாரு. எங்க மருமே நல்ல பாதுகாப்பா என்ன செய்யறாருன்னா இருக்காரு, என் மக்க மாரையும் பார்த்துக்கங்க, இந்த ஆட்டையும் மேய்ச்சிக்கங்க, வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிறேன். காலையிலே மருமனே கஞ்சி சட்டி இருக்கு, 2 தேங்காய் சில்லு இருக்கு, 2 கருவாட்டு தொக்கு இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்க, ஆட்டை மேய்ச்சிட்டு வாங்க, குடும்பம் குட்டியுமா நல்ல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கலான்னு. இப்படிதான் 40 வருஷம் போச்சு ஜெத்ரோக்கு. எஸ். திடீர்னு மோசையோட மேஜர் போர்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆகுறப்ப ஜெத்ரோ வனாந்தரத்தில் வந்து மோசையை பார்க்குறாரு. என் வீட்டில் ஆடு மேய்ச்சவனா நீ? எவ்வளோ பெரிய ஜனத்தை, இத்தனை லட்சம் ஜனத்தை மேய்க்கிறதுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என் வீட்டில் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆலியா நீ? Hallelujah. Hallelujah. Your major portion is tremendous. Yes. And it's going to manifest. Amen. Hallelujah. Get ready. Yes. Get ready to feel the move. Get ready to involve with the move. Yourself with the move. இந்த பிளஸிங் சென்டர்ல இருந்து அப்படி ஒரு மேஜர் போர்ஷன். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு மேஜர் போர்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆவதாக. எஸ். இங்க இருக்கிற எழுப்புதல் செய்தி உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ, ஆனா எழுப்புதல் வர்றப்ப எல்லாமே புரியும். ஆமென்.
நீங்க செய்தி புரியலனாலும் நீங்க வந்தீங்க பாருங்க, சல்யூட் உங்களுக்கு. ஆமென். ஹalleluya. நம்ம புரியல, ஆனா வேற எங்கேயும் போறதுக்கு தோணல, இங்கதான் பிடிச்சிருக்கு, ஆனா ஒன்றும் புரிய மாட்டேன்னு சொல்லுது. ஆனாலும் நீங்க பல வருஷமா வந்தீங்க பாருங்க, உங்களுக்கு எழுப்புதல் வர்றப்ப புரியும். சில பேருக்கு புரிஞ்சதுனால எழுப்புதல் வருது, சில பேருக்கு எழுப்புதல் வந்தா புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு ஒண்ணு. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நன்றி நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா. இதுவரை உதவி. எபினேச நீர்தானையா. இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி எங்களையும் கண்டீரே. எப்படி நாங்க நன்றி சொல்வோம். எல்ரோயி எல்ரோயி எங்களையும் கண்டீரே. எப்படி நாங்க நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? நான் தந்த செய்தியை மறக்காத. உன் நோட்ல எழுதி வச்சதை நீ மறக்காத. சொன்னது சொன்னதே, எழுதினது எழுதினதே. ஏதோ உங்களுக்கு மட்டும் தேவன் தந்த செய்தி இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கும் சேர்த்து தான் தேவன் உங்களோடு பேசினார். தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்தோட தேவன் பண்ணி இருக்கிற உடன்படிக்கை இது. It's a vision based covenant. பழைய தீர்க்க தரிசனத்தின் மேல ஒரு புதிய தீர்க்க தரிசன காற்றை ஆவியானவர் இந்த காலை வேளையில ஊதுகிறார். எந்த 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 தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க ரொம்ப கேஷுவலா எடுத்தீங்களோ, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மேல இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசன காற்றை, ஒரு தீர்க்க தரிசன காற்றை ஊதுகிறார். உங்க இருதயம் மறுபடியும் அனல் கொள்ளுதா? உங்க இருதயத்துல மறுபடியும் அக்கினி பற்றி எரிகிறதா? உங்க வீட்டை தாண்டி அவருடைய செய்தி போகலங்கிறதுக்கு இதுதான் நான் உனக்கு தருகிற அடையாளம். பாஸ்டர், இந்த மெசேஜை கேட்கிறப்போ என்னுடைய இருதயம் பற்றி எரிகிறது. செய்தி உன் வீட்டை தாண்டி போல, செய்தி உன்னை தாண்டி போல. ஏலிய தாண்டி செய்தி சாமுவேல்ட்ட போனத போல, சவுலை தாண்டி செய்தி தாவீதுட்ட போனத போல, உங்களை தாண்டி இன்னும் செய்தி போகல. உன்னை தாண்டி செய்தி இன்னும் போகல. அதனாலதான் இந்த வார்த்தையை கேட்டோன்னு உன் இருதயம் பத்திக்கிட்டு எரியுது. இது நான் பத்த வச்ச அனல். ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுக்காக நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன். நீ மனுஷங்களால மறக்கப்பட்ட மனுஷன், ஆனா என்னால மறைக்கப்பட்ட பாத்திரம். நீ
You are a hidden vessel. மோசேயை போல நான் மறைச்ச பாத்திரணி, சவுல போல நான் மறைச்ச பாத்திரணி, தாவீத போல நான் மறைச்ச பாத்திரணி. மனுஷங்க மறந்திருக்கலாம், ஆனா தேவனால மறைக்கப்பட்ட பாத்திரணி. உலகம் இதுவரை உன் காலிங்கோட மைனர் போர்ஷனை தான் பார்த்துச்சு. பவுலும் பர்னபாவும் ஆன்டியோக் சர்ச்சில் போதகர்களா தீர்க்கதரிசியா இருந்தாங்க. ஸ்தல சபை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், ஸ்தல சபை இதுவரை உன்னுடைய மைனர் போர்ஷனை பார்த்துச்சு, ஆனா சமஸ்த சபை உன்னுடைய மேஜர் போர்ஷனை பார்க்க போகுது. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. Local church so far has seen only the minor portion of your calling, but the body of Christ is going to witness the major portion of your calling. That calling is about to manifest. சமஸ்த சபை. நீ கோலியாத்தை மட்டும் அடிக்கிற ஆள் இல்ல, நீ சிங்கத்தை மட்டும் அடிக்கிற ஆள் இல்ல, நீ கரடியை மட்டும் அடிக்கிற ஆள் இல்ல, நீ ஏதோ ஒரு பானை பாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்லுகிற ஆள் இல்ல. நீ உள்ளுக்குள்ள பெரிய ஆளு, நீ உள்ளுக்குள்ள பெரிய மனுஷன், உள்ளுக்குள்ள தேவன் மறைச்ச பிரம்மாண்ட. நீ எபூசியரை நீ அடிக்கணும், எருசலேம் கோட்டையை நீ பிடிக்கணும், ரஃபாவை நீ முற்றுகையிடணும், அம்மோன் புத்திரரை நீ ஜெயிக்கணும், உப்பு பள்ளத்தாக்குல சீரியரை நீ முறியடிக்கணும். Hey, the powerful calling is hidden. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த காலை நேரத்தில் அனல் முழுவதாக நீ கேரி பண்ற அனாயிண்டிங், நீ கேரி பண்ற அனாயிண்டிங் நீ சாதாரணமா நினைக்காத. அத ஃபயர் பண்றாரு இன்னைக்கு காலையில, ஃபயர் பண்றாரு. நீ அரண்களை தகர்த்து போடுவாய். நெடுங்காலமாய் பாழை கிடக்கிற ஸ்தலங்களை நீ மறுபடியும் எடுத்து கட்டுவாய். பாதைகளை குடியிருக்கும்படி நீ திருத்துகிறவன். Nations are waiting. Continents are waiting. International community is waiting to welcome you. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இப்ப நீ பவர் பேங்க், ஆனா 26ல நீ பவர் ஹவுஸ். பவர் பேங்க், பவர் ஹவுஸ். இந்த சர்ச் வந்து பவர் பேங்க். ஆனா வருகிற வருஷத்துல, இந்த ஆண்டுல 26ல இது பவர் ஹவுஸ். நன்றி கோடி கோடி நன்றி.